ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ண போறோம்னாக்க பூவாழை புட்டு. இது வந்து கேரளா பக்கம் செய்வாங்க. அது செய்வோம் நம்ம. இப்போ நெய் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் கூட ஊற்றிங்க, ஏன்னா ரவை வறுக்கணும். அதனால முந்திரி போட்டுக்கலாம். கருகு ஒரு ராம வறுத்து எடுத்துங்க. அதே நெய்யில் இந்த ரவாவை நல்லா வறுத்துட்டோம். நல்லா வாசனை வர்றது வரைக்கும் வறுத்துடும். நான் ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேன். இருங்கப்பா, நல்லா வாசம் வர்றது வரைக்கும் வறுத்தாச்சு. ஒன்றும் பிடிக்காது. நல்லா நெய் ஊற்றி நல்லா வறுத்து வச்சுங்க. இது வந்து சற்று ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இது ரெடி பண்ணிடலாம். இந்த தேவையான பொருள் வாழைப்பழம் போட்டுக்கலாம். இங்கே இருங்கப்பா, நல்லா கலர் மசிச்சுட்டு இதுக்கு தேவையானது வெல்லம் போட்டுக்கலாம். வச்சுப்பா, இதுக்கு தேங்காய் துருவல் போட்டுங்க. ஏலக்காய் பொடி நறுக்கி வச்சது கொஞ்சம் சேர்த்துங்க. வாசமாக இருக்கும் கொழுக்கட்டை. இது கூட வறுத்து வச்சு முந்திரி சேர்த்துப்போம். இது ஆறுச்சுனாக்கா போட்டுக்கலாம். வாழைப்பழம் வந்து நைப்பாக இருக்குப்பா, அதனால தண்ணியே ஊற்றலை. எங்கெங்க நல்ல பதமாக வந்திருக்கு. அதனால நீங்கள் தண்ணி ஊற்றாதீங்க. வாழைப்பழமா நம்ம வெல்லம் போட்டிருக்கோம்ல, அதே லிக்விட் சரியாக இருக்கும். இப்படி எடுத்துங்கம்மா. இது எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளவு தேவை அதை எழுதி விடுச்சிங்க. இது கற்றுக்கிட்டு மடிச்சிட வேண்டியதான். வச்சுட்டு இது வேகட்டும். எல்லாத்தையும் இலையில வச்சு மடிச்சு வச்சுப்பா. எல்லாம் நல்லா வேகட்டும். எல்லாத்தையும் வச்சு முடிடலாம். வெந்தோடனே எடுத்து காமிக்கலாம். சரிப்பா, இந்த பாருங்கப்பா, இதை வெந்துட்டு எடுத்துக்கலாம். சுண்டு காமிக்கிறேன். வெந்துட்டு பாருங்க எப்படி வந்துருக்கு. வெந்து நம்ம நல்லா நெய்யில் வறுக்கிறோமா, அதெல்லாம் பயப்பட வேணாம். நல்லா வறுக்கிறோம். இந்த கேப் இந்த சுடுது சுடுது பார்க்கறது. பாப்பா உனக்கு அதுக்கு அதுக்கு சிப்ஸ் இந்த சாஸ் தான் திங்கும். இதெல்லாம் தலை காட்டும். வந்து பாருங்க, இதெல்லாம் நாங்கள் தான் திப்போம். சிப்ஸ் கொடுங்க, நல்லா சாப்பிடுவோம். இந்த சாஸ் தொட்டு தொட்டு நினைப்போம். எங்களுக்கு கூட சாப்பிடக்கூடாது. இந்த வந்து இதெல்லாம் விட்டா அந்த மாதிரி திரும்பிக்கும். நல்லது எதாவது அதுதான் பிடிக்காது. இதுமாதிரி ட்ரை பண்ணுங்க. வாங்க நம்ம வீட்டில் பூவாழை புட்டு. இது வந்து பூவாழை புட்டு சாப்பிடலாம். இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு, நல்லா டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. வாங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?